நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கனமழை காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் இஸ்ரா சர்க்குணம் சாலையில் மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி இருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நேரலையில் இணைந்து தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். பேசலாம். அஜய், வணக்கம். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே எவ்வளவு நேரமாக அங்க இந்த வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது? மாநகராட்சி அதிகாரிகள் யாராவது களத்துக்கு வந்திருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? முழுமையான விவரங்களை வழங்கல. சென்னை மாநகரில் கடந்த 2 நாட்களாக பலத்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்ரா சர்க்குணம் சாலையிலே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சூரியதீபன் அதை காமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாலை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஓம் சாலையிலும் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு சில வீடுகளிலுமே தண்ணீர் புகுந்து காணப்படுகிறது. அந்த தண்ணீர் புகுந்து காணப்படுவதனால பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இருசக்கர வாகனங்கள் அந்த தண்ணீரிலே நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 4 சக்கர வாகனங்களும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. 4 சக்கர வாகனத்திலும் அந்த தண்ணீர் முழுவதுமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருகிலே ஒரு வங்கியும் இருக்கின்றது. அந்த வங்கிக்குள்ளேயே எவ்வளவு தண்ணீர் உள்ளே போயிருக்கின்றது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுவதுமாக அந்த வங்கிக்குள் தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சாலை ஓரங்களிலே பாதாள சாக்கடையும் இருக்கின்றது. அங்கிருந்து வரக்கூடிய கழிவுநீரின் காரணமாக அந்த கழிவுநீரும் இந்த மழை நீரிலே முழுவதுமாக கலந்து துர்நாற்றமும் வீசி வருவதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். குறிப்பாக இந்த தனியார் வங்கியிலே எவ்வளவு மழைநீர் உள்ளே சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீர் முழுவதுமாக இன்னும் கொஞ்சம் மழைநீர் அதிகரித்தால் முழுவதுமாக இந்த வங்கிக்குள்ளேயே அனைத்து தண்ணீரும் உள்ளே சென்றுவிடும். ஓம் சாலை அதே போன்று இந்த எஸ்ரா சர்க்குணம் சாலையிலே முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் ஆங்காங்கே இந்த தண்ணீர் வடிக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட தண்ணீரினுடைய அளவு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. மழை விட்டு விட்டு வருவதன் காரணமாக இந்த தண்ணீரின் அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.